வணக்கம் மக்களே. எல்லாருக்கும் இன்றைக்கி டே எப்படி போச்சு? ஃபுல்லாக டிவி முன்னாடி தான் போச்சு இல்லைங்க. காலையில் ஆன் பண்ண டிவிங்க. எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஈவினிங் வரைக்கும் இந்த ரிசல்ட்டே தாங்க பார்த்துட்ருக்கோம். நியூஸ் டெய்லி சீரியல்ஸ் பார்க்குறவங்களாம் கூட சீரியல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த ரிசல்ட்டை மட்டும்தாங்க பார்த்துட்டு இருந்தோம். இந்த ரிசல்ட்லேருந்து முதல்ல நமக்கு என்னங்க புரியுது? மக்கள் எல்லா இடத்துலையும் ஒன்று சேர்ந்தா கண்டிப்பாக அங்கே வெற்றி இருக்கோங்க. இது பாருங்கள், இது மிகப்பெரிய ஒரு வரலாறுங்க தமிழ்நாட்டில். எம்ஜிஆர் கூட வந்தாருங்க, ஆனால் முதல் முறையாக அவர் இப்படிலாம் ஜெயிக்கலைங்க. பாருங்கள், விஜய் வந்தார். விஜய் வந்து விஜய் நேமுக்காகவோ இல்லை, ஏதோ ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நம்ம மக்கள் எல்லாருமே, அதாவது முக்கால்வாசி யங்ஸ்டர்ஸ் தாங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தாங்க போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு பேர் வச்சாங்க பாருங்கள் எல்லாரும், தற்கூரி அணில்கள்னு. ஏங்க அதில் படித்தவங்களாம் யாருமே இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த தமிழகத்தின் புதிய வரலாறுன்னு தாங்க சொல்லணும். மக்கள் எப்போவுமே மக்களோட சக்திக்கு நிறைய பவர் இருக்குங்க. மக்களுக்கு விஜய் சார் மேலே இருக்கிற அன்பாலேயோ இல்லை ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேவை அப்படின்ற ஒரு எண்ணத்தாலேயோ மக்கள் வந்து இவரை தேர்ந்தெடுத்திருக்காருங்க. எனிவே நம்ம வருங்கால சிஎம் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவோங்க. சொல்லிவிட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோங்க. நம்ம சேனல் பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோங்க. மே 1 தாங்க என் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் டெய்லி ஒரு 3 days 4 days நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேங்க. டெய்லி நான் அதில் சொல்கிறேன், மிடில் கிளாஸ் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன்னு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று ஆரம்பிக்க போகிறேங்க. அதில் ஃபீஸ் கட்டி படிக்க கஷ்டப்படுற ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ண போகிறோன்றது நான் வந்து டெய்லி சொல்லிகிட்ருக்கேங்க. இது வந்து எனக்கு புதுசுங்க. யூடியூப் சேனல் வந்து எனக்கு புதுசு. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கும் தெரியல. நான் பண்ணுறதுக்கு சரியாக தவறானே எனக்கு தெரியலங்க. ஆனால் கண்டிப்பாக என்ன மாதிரி நான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தாங்க பிள்ளைங்கள படிக்க வச்சேன். அது மாதிரி நிறைய பேர்கிட்ட ஹெல்ப்பும் கேட்டிருக்கேங்க. நிறைய எஜுகேஷன் ட்ரஸ்ட்லாம் கேட்டிருக்கேன். பட் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுன்றதுனால அவங்க வந்து கொடுக்க மறுத்துட்டாங்கங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் நிறைய இருக்கும்போது நீங்கள் ஏன் ப்ரைவேட் ஸ்கூலில் அவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கணுன்ற கேள்வி தாங்க இங்கே முன்னாடி வருது. அதனால தாங்க எனக்கு ஒரு ஆதங்கம். ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் ஃபீஸ் கட்ட முடியாத பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக தாங்க இந்த ட்ரஸ்ட். நான் இந்த சேனலை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ யாருக்குமே நான் சொல்லவே இல்லைங்க. ஏன்னா சொன்னோம்னா இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்குது, இது வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான்னு நம்ம மட்டம் தட்டி தாங்க பார்ப்பாங்க. அதனால் நான் யாருக்குமே ஷேர் பண்ணலை. நான் இப்படி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் இப்படி ஒரு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு நான் யாருக்கிட்டையுமே எந்த விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணவே இல்லைங்க. முழுக்க உங்களை நம்பி தாங்க ஷேர் பண்ணுறேன். நான் பார்க்குறேங்க, என்னோடய வியூஸ் வந்து 10 வியூஸ் போகிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. யார்கிட்டையுமே சொல்லாமல் என் சேனலை பற்றி நான் யார்கிட்டையுமே சொல்லாமையே எனக்கு 10 வியூஸு 15 வியூஸுன்னு போகும்போது என்னை தாண்டியும் என் வீட்டில் எனக்கு ஒரு ஃபோன், என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஃபோன் இருக்குங்க. 2 பேர் தாங்க பார்க்குறோம். அதையும் தாண்டி 10 வியூஸ் 15 வியூஸ் போகும்போது எனக்கு ஏதோ மக்கள் பார்க்குறாங்கன்ற ஒரு ஆசை தாங்க இருக்குது. தயவுசெய்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கஷ்டத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஜூன் 1 அன்றைக்கி நீங்கள் ஒரு ஆச்சரியத்தை பார்ப்பீங்கங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் ஹெல்ப் பண்ணுவேங்க. கமெண்ட் பண்ணுங்கங்க. நம்ம சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போங்க.